ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவானி ஹரி விளாக்ஸ். வாங்க விளாக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் நம்ம ஸ்டைல் சிக்கன் பிரியாணி. இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா நம்மளே ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 ஸ்பூன் மல்லி, மிளகு, பெருஞ்சீரகம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பட்டை, பிரிஞ்சி இலை இது எல்லாமே நல்லா வறுத்து ஆற வச்சுருக்கிறேன். இப்போ வந்து ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் வந்து நம்ம பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய் எல்லாமே போட்டுடலாம். இது வந்து நல்ல ஒரு வாசனை வரும். இந்த வாசனை வந்த உடனே 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த வெங்காயத்தையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போவே நம்ம அந்த வறுத்து வச்சுருந்தால பிரியாணி மசாலாவுக்கு அதையும் கொஞ்சம் திரித்து எடுத்து வச்சுக்கலாம். பிரியாணி மசாலா வந்து அது ரெடி ஆயிரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சிக்கனும் கழுவி வச்சாச்சு. இப்போ இது நல்ல வெங்காயம் வதங்கும் போது ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே புதினா, கொத்தமல்லி, தயிர், தக்காளி, மஞ்சத்தூள், நம்ம திரித்து வச்சுருக்கிற பிரியாணி மசாலா இருக்குல்ல அது 2 ஸ்பூன், அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கன், அப்புறம் வந்து ஒரு கிளாஸ் தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்துக்கிடுங்க. இப்போ வந்து இதை வந்து ஒரு 2 விசில் மட்டும் குக்கரில் வச்சுட்டு இந்த சிக்கன் வேகுறதுக்கு இது வெந்ததுக்கு அப்புறம் அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி அரிசி இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி கொடுத்துட்டு நம்ம எப்போ போல் விசில் போட்டு வச்சிடலாம். இதே மாதிரி 2 விசில் வச்சா போதுங்க. சூப்பரான பிரியாணி நல்லா கம்மன்னு ரெடி ஆயிரும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக நல்லா இருந்துச்சுங்க. பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டு, நல்ல வாசனையும் நல்ல சூப்பராக இருந்துச்சு. சூப்பரான ரெடி ஆகிட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் அலங்காரம் பண்ணதுக்காண்டி கொஞ்சம் வெங்காயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டே கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கலாம், மறந்துட்டேன். அதனால் கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி திரும்பியும் கொஞ்சம் ஒரு வெங்காயம் போட்டு நல்லா அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. அதுக்காண்டி தான். ஸோ இதை நல்லா வறுத்துட்டு அதையும் இந்த நம்ம பிரியாணியில் மேலே அப்படியே தூவி விட்டுற வேண்டியதாங்க. அவ்வளோதான், நல்லா முடிஞ்சிடும். சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பிரியாணி சூப்பராக டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சுங்க. சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்